பூச்சாண்டி. 400 ஆண்டுகளாக தவத்தில் இருந்தேன். என் தவத்தை கலைத்த பெண். ஓஹோ, பெண்களோட ஆகாத சாமியா இருக்குமா? பெண் வாடையே எனக்கு ஆகாது. அதையும் பாத்துருவோம். ராத்திரி நேரத்து பூஜை சாந்தி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சாமி செஞ்சிட்டாரு விபச்சாரம். சுவாமி கெடுத்து விட்டீர்கள். சுவாமி தவத்தில் இருக்கிறது. சாமியை சீண்டாதே. பெண் வாடை ஆகாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பெண் வாடையே ஆகாது. பொம்பளை வாடையே எனக்கு ஆகாது. தலை வச்சு படுகிறது. சாமியை கெடுக்கிறீ நீங்க தான். கண்ணு துறக்கணும் சாமி. எந்த கண்ணு? குடிக்கணும் சாமி. பூமி வாங்காத என்னோட போடு. எங்கடி சாமியார்? என்ன யார ஏமாத்த வந்த? அடிக்காத நொடிக்காதன்னுகிட்ட குடிச்சு கிழிச்சு விட கிழிச்சு. என்ன அடிச்சு கடிங்க? சாக்கடை அந்த கண்ணை பத்தி உனக்கு தெரியாது. ஏய், பனியனை கிழிச்சிட்ட. கிளிப்பா ஏடி பைத்தியம் வச்சிருக்கீங்க. வேணாம், அதையும் இழிச்சிரு. என்ன நினைச்சிருக்க? நானும் போன போயிட்டு போறேன். எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கேன் நானு. சாமியார் வேஷம் போடுற சாமியார் வேஷம். காலு வேற வேற போயிடுச்சு. ஆமா. எப்பா என்னப்பா? என்ன வேற எதாவது கிழிக்கணுமா? வேற எதாவது கிழிக்கணுமாங்கிறேன். என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? இழுத்து வச்சு அறுத்து தெரிஞ்சுக்க. ஆமா, நீ ஒரு ஆளவே சாப்பிட பாப்ப. பகுத்து கொடுக்கணும். நாயிட்டு அறுத்து போட்டு போயிடும் தெரிஞ்சுக்க. அடக்கி பேசு. ஆம்பளை அடக்காம பேசு. என்னடா கோனார் கடை கொத்து போராட்ட மாதிரி ஆயிடுச்சு. சச்சை ஜில்லி புரோட்டா. ஆனா உன்னைய கட்டவே செத்த தெரியுதுல. செத்துக்கிட்டு போ. என் மாமன் நிலைமை என்ன கிழிச்சு அறிஞ்சிரு. ஏய், இந்த பாரு, பொம்பளை எப்போ அடக்க ஒடுக்கமா இருக்கணும். நான் அடக்க பண்ணாத. யோ, நான் அடக்க ஒடுக்கமா நின்று பொண்ணு மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் அடங்காம திரியுற. நான் சாமியார் வேஷம் போட்டு வந்தானே, உன்ட தப்பா நடந்ததுனா? இல்ல. எந்த சாமியாராச்சும் உங்க வீட்டுக்கு வந்து வாமா என் கூட சந்தோஷமா வருவான்னு கேட்டிருக்கானா? எந்த பொம்பளை ஆள்றாச்சும் வா வா என் கூட இருந்து சொல்லி எந்த சாமியாராச்சும் கேட்டிருக்கானா? அவன் பாட்டுக்கு தெய்வமேனு ஆலமரமோ அரச மரமோ கோயில் கரையோ குளத்து கரையோ உட்காந்து அவன் பாட்டுக்கு தவத்துல இருப்பேன். பொம்பளை நீங்க சும்மா இருக்கீங்களா? சரி, என்ன பண்ண? சாமி கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. சரி, எனக்கு புள்ளையே பிறக்கல சாமி. நீங்க தான் புள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. என் மிஷின் வச்சிருக்காரு. அப்புறம் அவன் புள்ள கொடுக்காம என்ன பண்ணுவேன்? யோ, சரி, நீ சாமியா இருக்கே, குளத்துக்கு போகணும், கோயிலுக்கு போகணும், சத்திரத்துக்கு போகணும். வெறும் பெண்கள் கூட்டமா இருக்கிறது என்னத்துக்கு வர்ற? நீ ஏமாத்த தானே வர்ற. பெண்களை கற்பழிக்க தானே வர்ற. நீ ஆலமரம் அரச மரத்தோட போயிருவோம். அங்கதான் பொம்பளைங்க சுத்தி வருவாங்க. ஆலமரத்துல நீ எந்த பொம்பளை நீ வந்து சுத்துது? அரச மரத்தை சுத்தினா புள்ள நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன காலம்னா போச்சு. இன்னைக்கு அரச மரத்தையா சுத்துறிய? அப்புறம் நேரா புள்ள பிறக்கிறனா டெஸ்ட் டியூப் வைப்பின்னு ஆத்துத்துல போய் ஊசி போட்டு புள்ள பத்துக்கிட்டு இருக்கேன். அரச மரத்தை வச்சுனா ஆலமரத்தை சுத்துற பத்தி பேசிட்டு இருக்கேன். சாமி மேல பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிருச்சு. இந்த பாரு, நாங்க நீ இவ்வளவு அடிச்சியே கிழிச்சியே, அதே மாதிரி உன் சட்டையை நான் கிழிச்சிருந்தா உன் மரியாதை என்ன ஆகுது? விடுவோட நானு உன்னையா? உன் மரியாதை அதுதான். ஆம்பளைக்கு பொம்பளைக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஆம்பளை என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவன். யார் நீங்க? உங்க லட்சணத்தை பார்த்தா தெரியுதா இல்லையாப்பா? சாமியார் மாதிரி வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தல் பாக்குற நீ. எங்களோட பதவியை நாங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். பெல்லாத
எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அதெல்லாம் 5 வருஷம் தான். ஆனா குடும்ப தலைவன்கிறது ஆயுள் காலம் வரைக்கும். சரி. குடும்ப தலைவனுக்கு எங்களோட பொறுப்பு. ரேஷன் கார்டில் குடும்ப தலைவன் எங்க போட்டா இருந்துச்சு, அதை எடுத்துட்டு குடும்ப தலைவின்னு உங்களை கொண்டே வச்சிருக்கமே எதுக்கு? ஆனா ஆத்தா நினைக்கலாம், என்னடா நம்ம போட்டா வச்சிருக்காங்கன்னு. ஆம்பளை போட்டா இருந்த வரைக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய், 2 கிலோ சீனி, 5 கிலோ கோதுமை கிடைச்சிச்சு. நிறையா என்னைக்கு உங்க போட்டா உண்டே வச்சமோ அன்னையிலேருந்து 200 மில்லி மண்ணெண்ணெய் கிடைக்கல. அடிச்சுக்கிட்டு சாப்பிடாச்சா போன மாச்சா நான் பார்க்கல எக்கடியா மண்ணெண்ணெய் அடிச்சுக்கிட்டு சாவுது. அட பாவி, என்ன உன் போட்டா ரேஷன் கார்டுல இருக்கும்போது அடைகடையில மட்டும்தான் இருந்துச்சு அந்த ரேஷன் கார்டு. இப்பதான் குடும்பத்துல பொறுப்பா பருப்பு அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரோம் தெரியுமா? அரிசி வாங்கி பார்த்தா நீ வேற. உண்மையில ரேஷன் அரிசி சாப்பிட்டோம்னா மனுஷனுக்கு சுகர் வந்து வியாதி வந்து கிடக்குறான்ல, அந்த வியாதியெல்லாம் வராதுமா. ரேஷன் அரிசி பழுப்பு நிற அரிசி மனித உடம்புக்கு நல்லது. இன்னைக்கு ரொம்ப பேரு வெள்ளையா அரிசி சாப்பிடும்னு வெள்ளை சக்கரை சீனி போட்டு சாப்பிட்டு சுகர் வருது பிரஷர் வருதுன்னு மாட்டிக்கிட்டு சாவுறாங்க. நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க, உடம்புக்கு தெம்மானதா சாப்பிடணும். இப்ப நீ கூட சொன்னீங்கல்ல பெண்களோட புத்தி என்ன தெரியுமா? என்ன புத்தி? உங்களோட விஷயத்தை நான் சொல்லவா? என்ன சொல்றீங்க? இப்ப அரசாங்கத்துல யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உண்மை நடந்த உண்மை சொல்றேன். சொல்லுங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. அத சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? மாசமான 1000 கொடுப்பாங்க, மாசமான 1000 கொடுப்பாங்க. எங்க ஊர்ல 2 கிழவி பேசிக்கிச்சு. என்ன பேசுனாங்க? மாசமான 1000 கொடுக்குறாங்க. என்னடி சொல்ற? ஓம் புருஷனாச்சு இருக்கிறாரு, எப்படி உன்னை மாசம் ஆக்கிடுவாரு. 1000 ரூபாய் நீ வாங்கிருவேன். என் கிழமை செத்து 10 வருஷம் ஆச்சு, நான் மாசம் வாங்க முடியாது, இந்த பணம் வாங்க முடியாதோ. எது எது எங்க புரிஞ்சுக்க தெரியாதா? புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை அவங்களுக்குலாம். பல குடும்பத்துக்கு எடுத்தது நீங்க தான். எங்க ஊர்ல ஒரு நாட்டமாரு 10 வருஷமா பிள்ளை இல்ல, அந்த அம்மா வேண்டாம் தெய்வம் இல்ல. 10 வருஷம் கழிச்சு அந்த அம்மா மாசம் ஆயிடுச்சு. மாசம் ஆயிட்டா எப்படி மாசம் ஆச்சா? என்ன போட்டா எடுத்து வைக்க முடியும்? மாசம் ஆயிடுச்சு. நேரா ஆஸ்பத்திரியில கொண்டு பிரசவம் பாக்குறாங்க, குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ஊரே சந்தோஷம். சரி, ஆட்டுக்கறி கோழிக்கறி கச்சேரி ஆம்பளைகளுக்குலாம் சரக்கு அவ்வளவு சந்தோஷமா. 10 வருஷம் குழந்தை இல்ல, வம்சம் தலைக்க பிறந்திருக்காயா? எங்க ஊர் செமின்ங்க அவங்க வம்ச தலைக்க பிறந்திருக்கான்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் போறாங்க, புள்ளைய பார்த்து வராங்க. 2 கிழவி இங்க இருந்து கிளம்பி போயிருச்சு புள்ளைய பாக்குறதுக்கு. புள்ளைய பாக்க இங்க இருந்து முதல்ல ஒரு கிழவி போய் அடே ஆயோ வம்ச விருத்தி அடைய வந்து பிறந்திருக்கேன், ராட்சா மாதிரி அழகா இருக்கேன் அப்படின்னு கிழவி சொல்ல. சரி, 2வது கிழவி வாயை வச்சு சும்மா இருக்கிற அது என்ன சொன்னுச்சு? அடி போடி, அந்த பையன் கை காலு மூஞ்சிய பாரு, அப்படியே அவங்க சித்தப்படம் உரிச்சு பிறந்திருக்காங்க, முழுசா இருக்காங்க. அண்ணனும் தம்பி வெட்டிக்கிட்டு ஜெயில கிடக்குறாங்க. ஒரு குடும்பத்தை குலேஷ் பண்ணிவிட்டு நீங்க ஒரு பெரிய விளக்கெண்ண பேச வந்துட்டாரு. நீ ஆம்பளை லட்சணமா வீட்டுல இருந்து குடும்பத்தை பார்த்தா ஏன் குடும்பம் கெட்டு போகுது? அந்த காலத்துல அப்ப எங்க அப்பா தாத்தகமாரெல்லாம் இருந்தாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோடனே நீராகாரத்தை குடிச்சிட்டு கோமரத்தை வரிஞ்சு கட்டிட்டு ஏற்கனவே தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு மாட்டை பிடிச்சிட்டு வயலுக்கு போனாங்க விவசாயம் பார்க்கறதுக்கு. நீங்களாம் என்ன பண்றீங்க? காலைல தூங்கி எந்திரிச்சோன்னா எங்கடா ஒயின் ஷாப் கடை இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சுட்டு காலையில கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடியே வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டுல வச்சிருப்பீங்க, அதை வாங்கி குடிச்சு விட்டு எங்கடா பொம்பளை பிள்ளை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது, எங்கடா காலேஜ் திறக்கணும் இப்படி பல்ல காட்டிக்கிட்டு வழிய நிக்கிறீங்க. உங்க லட்சம் பத்தி எங்களுக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா குடிச்சு விட்டு எங்கடா குடிச்சது கிடக்கு, எங்கடா பண்ணி கிடக்குன்னு கட்டி பிடிச்சு கிடக்குறீங்க. பேச வந்துட்ட பேச்சு. காலையில எந்திரிச்சோட நீராகாரம் குடிச்சாங்கன்னு எங்களை சொன்னீங்கல்ல, அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வெடிச்சாங்க. சாப்பாடு வெடிச்சிட்டு மீதம் இருந்தா ராப்பிச்சக்காரர் போட்டு கொஞ்சோண்டு சாப்பாட்டுல நீச்சல் தண்ணி ஊத்தி வச்சாங்க, அதை நாங்க சாப்பிட்டோம். இன்னைக்கு எந்த பொம்பளை தண்ணி ஊத்தி சோறு வைக்கிறேன்? பிச்சைக்கார போட்டி வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், அதுக்கு பேர் பிரிட்ஜ். பிச்சைக்கார போட்டி அதுக்கு பேர் பிரிட்ஜ்டா. எப்படி? பிச்சைக்கார தட்டுல தான் குழம்பு 10 விட்டு குழம்பு 10 விட்டு சோறு பாக்க அப்படியே நொசொன்னு இருக்கும். அது மாதிரி அந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள பழைய குழம்பு பழைய சோறு பழைய சட்னி பழைய சட்னி முந்தா நாள் வச்ச மீன் குழம்பு நாளைக்கு வைக்க போறதுக்கு கறி வாங்கியது அதுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறீங்க. கன்றாவியா இருக்கு. அதுக்குள்ள வச்சு சிலு சாப்பிடுறீங்க. எங்க பழைய சோறிய கொடுத்து எங்களுக்கு தெம்பு கொடுக்குறியா? அப்படியே தெம்பு கொடுத்தாலும் புள்ள பத்து வளர்க்குறீங்க. என்ன நான் உன்னை கேட்கிற தாயலுங்க 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளைய வைக்கிற தாய் தானே உன் வயிற்றுக்குள்ள இருக்குது. இது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, யாராலே முடியாது. நான் சொல்லி போடுவேன். அது எப்படி? சாமி அருளால நான் ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கிடைச்சா இருந்தா என் வயிற்றுக்குள்ள இருக்குது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் சொல்லி போடுவேன். அது எப்படி யாராலே முடியாது? எப்படி முடியும் உங்களால? என்னால முடியும். எப்படி? அது ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை புள்ள. குடியக்காரன் நாயே புத்தி அங்கே விட்டு போதா பாரு. குடிகார புத்தி இங்கே கூட காமிக்கிறியா? குடிகார நாயின்ட்ட கொஞ்ச நேரத்துக்கு ஆமா இல்லையோ டேய்
குழந்தை பாக்கியமே பெரிய ஒரு சிறப்பான பாக்கியம். அதை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. எது இது கொச்சப்படுத்துறதா? ஏன் பிறந்து வந்து அந்த பிள்ளை குடிக்காம இருக்க போறாங்க? நீ பழக்கி விட்டுருவ புறக்கையிலே. நான் என்ன பழக்கிறேன்? பிள்ளை வளர்க்கிற விதம் தெரியல. சரி நீங்க எல்லாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் குடிச்சோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நாடு குடும்பம் என்ன ஆகும்? நீங்க குடிக்க ஆரம்பிச்சா மரியாதை என்ன ஆகும்? பொம்பளை எல்லாம் ஒரு சில பேர் குடிக்க ஆரம்பிச்சா பாட்டிலுக்கு வெளியே ஏறி போச்சு. தெரியுமா என்னைக்கு பொம்பளை தலை குனிஞ்சு போறல அப்பதான் ஆம்பளை தலை நிமிந்து போகலாம். ஆனா தலை நிமிந்து பொம்பளை பண்ணா ஆம்பளை தலை குமிஞ்சுதான் போகணும். தெரிஞ்சுக்க முதல்ல. தலை குடிஞ்சு யார் வர யார் போறோம் பாப்போம். நீ பொண்ணு தானே? ஆமா. நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அப்படியே எங்க நீ வெக்கப்பட்டு நீ நடந்து வா. என் தம்பி வந்திருக்கேன், மாப்பிள்ள வந்திருக்கேன், எங்க மாமா வந்திருக்காரு, அண்ணன் வந்திருக்காரு பொண்ணு பாக்குறதுக்கு. பொண்ணு வெக்கப்பட்டு நீ நடந்து வர. ஆமா நீனு அப்படியா? ஏய் பொண்ணு 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 வா பாப்பா டீ காபி எடுத்துட்டு வாமா. தம்பி ஐயப்பன் வந்திருக்கா. வாடா செல்லா. பாரியா ச்சே. நீ இந்த பொண்ணு போற வீடு தான் கொழுந்து விட்டு எரியும். நீ போற குடும்பம் மசுரோட உருப்படாது. புள்ள வர அது வந்து குட்டியா திருப்பி இப்படியா சபையில எப்படியா குட்டியா ஆயிப்பாங்க. பொம்பளை பிள்ளை மாதிரி வர சொல்ல மஞ்சு ரோட்ல பூலாந்தேவி மாதிரி வருது பாரு. மஞ்சு ரோட்ல சாதாரணமா சொல்லாதரா. அந்த அம்மாவை 22 பேருக்கு எடுத்துட்டாங்க. ஆமா 22 பேரா? ஆமா தெரியாது உனக்கு? சொல்லுங்க. பிரச்சனை அது உனக்கு. அதை அப்புறம் நான் சொல்றேன். சொல்லுங்க. பொலியான மாதிரி அப்படியா என்னையும் பாரு இப்படி பாரு என்னையும் பாரு குண்டியும் பாரு. எப்படி பொம்பளை பிள்ளை வரணும் நான் சொல்லி சொல்லுங்க. எப்படி வரும் தெரியுமா பொம்பளை பிள்ளைக்கா? பழகிக்க அண்ணன்ட்ட நிறைய பேரை பழக்கிருக்காப்புல. இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுத்து சரி அழகா இப்படி சொருகணும். அதுல நீங்க சிறப்பு வாய்ந்த ஆளு. இன்னைக்கு நம்ம நாட்டுல சேலை கட்டுறது யார் தெரியுமா? வயசானவங்களை விட்டுருங்க. சின்ன வயசுல சேலை கட்டுறது 5 வயசு பொம்பளை பிள்ளையும் 10 வயசு பொம்பளை பிள்ளையும் தான். 20 வயசு எரும மாடு சுடிதார் போட்டுக்கிட்டு சாண்டு போடுறது இல்ல. ஆட்டிட்டு வருது. அப்புறம் பயலு கையை பிடிச்சா பைய பிடிச்சா பாலியல் வன்கொடுமை பண்றான்னு நம்ம மேல குறைச்சு கெடுக்கிறதே பெண்கள். என்ன கேக்குறேன், ஒரு ஆம்பளைக்கு ஆசை வருவதற்கு காரணம் ஒரு பெண்ணோட ஆடை தான். ஏன் அன்னைக்கெல்லாம் இருந்தாங்களே பெரியவங்க அன்னைக்கு தப்பு பண்ணாங்களா? கிடையாது. ஆம்பளை தவறான எண்ணத்துல பார்க்க மாட்டேன். அப்படி இழுத்து போத்திக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எதை மறைக்கணுமோ அதை பூரா திறந்து போட்டுவிட்டு நீ பாட்டுக்கு ரோட்ல வர அப்புறம் தண்ணியை போட்டு அவங்க கிண்ணிய காலியோட வாங்க. சரி யாரு கிண்ணி காலியாகணும் பாப்பா, நீங்க நடந்து வாங்க அப்புறம் பேசிக்குவோம். பொம்பளை பிள்ளை எப்படி பாரு. நாங்க அப்படி சொல்லணும். இந்த இடத்துல என்னமா பண்ற நீ? யார பத்தி யாவர்த்த சொல்லு பாப்பா. மம்மள மம்மள மல்கவ மம்மள சைலத்து மம்மள கெடுபட்டு நாய சட்டை கிழிச்ச புது சட்டை போய் ஐயப்பா இங்க வந்துகிட்டு இருக்க. பாவம் தானே பொம்பளை போடுற இடத்துல உனக்கு என்னடா வேலை இங்க? அதுக்கு ஏன்டா சட்டை அடிச்ச? சட்டை மட்டும் போச்சு சந்தோஷப்படு. அந்த பிள்ளை ஏவி விட்டுச்சாடா உனக்கு? எங்க கண்ட்ரோல்ல தான் பிள்ளை இருக்குது. உங்க கண்ட்ரோல் இல்லையா? ஆமா பாதுகாப்பா வச்சிருக்கோம். விளங்கிரும். அந்த மொட்டை கிணத்துல நானே சந்தோஷப்படு. அதோட போனுச்சேன்னு வாங்குறோம். அதையே காட்டி என்ன வாங்குறோம். அத்தனை இறக்கிக்கிட்டு ஓடி
ஆட சொன்னா இவனுங்க ஆடிக்கிட்டு இருக்கிற என்னடா அது ஏடா இப்ப கிழிச்சு கிடத்துறீங்க நான் பைத்தியமா இல்ல கிழிச்சு விடுற நீங்க பைத்தியமா கிழிக்கிற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க என்ன மாமா பண்ண தப்பு இது பண்ணனா இந்த சட்டமே ஆமா அப்படி வெறுத்து வைக்கிறீங்க ஏன்னா அந்த புள்ள டவுசரை கிழிக்குது சட்டையை கிழிக்குது இவன் சட்டையை கிழிக்குது இவன் சட்டையை கிழிக்கிறா மாப்பிள மேடையில் அப்படி ஏய் இப்ப சொல்றேன் நாளைக்கு திரும்ப பட்டான்னு பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க நேத்து நம்ம ஊர் மல்லுப்பட்டி நாடகத்துல கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க பாப்புன்னு சட்டைய அப்படின்னா பேசிக்க வேற என்ன பேசிக்குவாங்க ஏன்டா இது அக்கிரமம் பண்றீங்க அடியே அடி சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள அடியே அடி சின்ன புள்ள அவி துடிக்குது கண்ணுக்குள்ள நீ பாட்டுக்கு அங்க ஆடுனா பிரச்சனை இல்ல எங்கிட்ட வந்த உன் சட்டையும் காலி ஆமா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் இருக்கு நீ போடுற நெத்தில போடுற பட்டையும் காலி கொண்டு வந்து 2 பணியன்னு போச்சு வாங்கின காசு போட்டுவிட்டு வந்த உள் பணியன் தான் இருக்கு இதை வச்சு தான் இன்னைக்கு போல போட்டணும் இவங்களோட நாடகத்து வர்றதுக்கு ராஜகம் அடியே அடி சின்ன புள்ள அடியே அடி சின்ன புள்ள அது துடிக்குது கண்ணுக்குள்ள விடாதீங்க போனால் போகட்டும் போடாய் போனால் போகட்டும் போடாய் எங்கடி வர்ற ஏறிக்கிட்டு ஹலோ ஹலோ இன்னொரு யாரு பத்த புள்ளையே தெரியல பொம்பளை சகாசம் எனக்கு வேண்டாம் புத்தி இருந்தா பொழைச்சிக்கிறீங்க நீங்க என்னங்கடா அது போட்டு வர பணியை கூட கிழிக்கிறீங்களா என்னப்பா புடிதனு கூட ஆகாது போல இருக்க ஆமா நான் தனித்தனியா அடிக்கிறேம்மா ஆனா இந்த பிள்ளைக்கு எப்படி அடிக்கிறீங்களே சினிமா நடிகைலாம் வந்துச்சுன்னா கொண்டு போய் ஆமா தலை வச்சு படுத்துருவோம் அதுல தலை வச்சு படுத்துருவீங்களா ராத்திரி நேரத்து ரொம்ப பாதுகாப்போ யமுனா நதி நல்லது உனக்கு வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாறாதடி ஐயா சுத்துற ஏய் எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் திருப்தி கிடைச்சு உன் மூஞ்சில எடுவட்ட நாய எங்க திக்கிறீங்க எடுவட்ட முண்டை எப்படா எங்க திக்கிறச்சிக்கிட்டு இருக்க ஆனா நீங்க கிழிச்சு புரியா தெரியுமா வீட்ல போய் நான் சமாளிக்க பெரும்பரிச்சனா இருக்கு யாருகிட்ட என்ன பொண்டாட்டிக்கிட்ட தான் என்ன அப்படி என்ன திறமும் சட்டை கிழியுதுங்கற நீ நாடகத்துக்கு தான் போறியா இல்ல எவ வீட்டுக்கு போறியா எவனும் உதச்சு அனுப்பி விடுறானா எங்க வீட்டுல புடிச்சு அடிச்சு அனுப்புறாங்க கேக்குறாங்க நான் தனித்தனியா அடிக்கிறேமா அந்த நம்பிக்கை மேல வீட்டுல நான் தனியா ஆடவா பல்லாங்குழி ஆடவாடி பல்லாங்குழி ஆடவாடி
அப்படி சூப்பர் சூப்பர்ண்ணே. எங்க ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா, எங்க ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா, நாங்க ரொம்ப ஏழையம்மா, நட்டு வச்ச வாழையம்மா, தண்ணி விட்டு வளர்த்த வீடு தாயே முத்து மாரியம்மா. கரையில சும்மா நமரிச்சா என்ன பண்ணுவ, தப்பிக்க நினைச்சு தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவ. யார் கல்லி வைக்கிற மண்ணு? மாப்பிளே யா சாமி மாப்பிள நோட்டீஸ்ல சாமி பேரும் போடல, பொதுவா கோவர தெரியுது சாமி. வாட்சல்ல மண்ணல்லி வச்சிருக்கேன். சரி, யாருக்கு வச்சிருக்க? யார் யாரெல்லாம் என் சட்டையை கிழிச்சாங்களோ. அண்ணே 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 என்னடா கதை? அண்ணே 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 வேண்டனே, அவன் தூக்கு போட்டுக்க போறான் பாரு. வேண்டனே வேண்டனே, தெரியாம பண்ணிட்டு விட்டுனே. அதான் வேண்டுனேங்கிறேன். வேண்டாம் 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 ஏய் வேண்டாம்னே வேண்டாம்னே வேண்டாம், பேசி தீர்த்துக்கோ முடியே. மாட்டேன், தொழில செஞ்சிட்டோம்னே. யார் யாரெல்லாம் அடிச்சு சட்டைக்கா ஒரு சட்டை கிடக்குறான். ஒரு ஆர்வக்குள்ள பண்ணிட்டோம்னே. ஏய் தோச்சு தாரியா? ஏடா கிழிச்சு விட்டு தோச்சு தாரடா. புதுசா நான் எடுத்து தரேன் உனக்கு. அடுப்புக்கு அனபடி வந்து ஆச்சுக்கிறது. புதுசா எடுத்து தரேன், நான் கவலைப்படாத. எனக்கு புதுசா 4 ரெடி பண்றியா? ஏய் 4 துணி 4 துணி ரெடி பண்றியா? ஏய் அதுக்காக இல்லையா சாமி, அடிச்ச எல்லாரும் 100 வயசு நல்லா இருக்கணும், அடி வாங்கின நானும் 100 வயசு நல்லா இருக்கணும். அப்படி சொல்லுனே, நல்ல வரி. ஆமா, அதனால கண்ணுல ஊசி எடுக்க போறேன். ஊசி எடுக்க போறியா? ஆமா ஆமா. சரி எடுங்க எடுக்கவா? எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டிகளையும் சேர்த்து வச்சிருக்காலும் நினைச்சு எடுத்து. பொண்டாட்டிகள் நான் 10 பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கேன். யூடியூப்ல போகணும், நாளைக்கு எனக்கு சோத்துல விஷம் வைக்கணுமா. ஏற்கனவே வீட்டுக்கு போனேன், ஏன் இப்ப வந்த நீ சோறாது இப்ப அப்படி இருக்குது. ஏன்டா நல்ல பேர் நினைச்சு வயிற்றுச்சலா இருக்குது. எடுக்கவா? அம்மன் கோயில் கும்பும் இங்கே ஆடி வரும் நேரம் ஆடி வரும் நேரம் ஆடி கும்பங்களை எடுத்து வச்சு குலவைக்கு பாருங்களே. பொங்கலும் பொங்கலும் பொங்கச்சோறு பொங்கலும் பொங்கலும் செல்வனோடு அம்மன் கோயில் கும்பம் இங்கே ஆடி வரும் நேரம் ஆடியே. எங்களுக்கு மனசு படப்படன்னு எடுக்கிறது நடக்கிற பார்த்தா. ஆனால் எடுக்கிற பற்றி கவலை இல்லைண்ணே, பார்த்து சூதனமாக எடுங்க. கருப்பு முடியல பட்டாலும் பரவாயில்ல. கருப்பு சுடிதார் தங்கச்சி, இந்த ரோஸ் கலர் கோல் போடுறதுக்கு நாடா பார்க்காம போறீங்க. கோயிலில் சொல்லிடுவேன், வீட்டுக்கு போனால் தூக்கம் வராது. பத்தினியே காளியம்மா. எடுக்கிறத பற்றி கவலை இல்லை, கருப்பு முடியல பட்டாலும் பரவாயில்ல, வெள்ளை முடியல படாமல் எடுங்க அந்த ஊசியை. கருப்பு முடியல பட்டாலும் பரவாயில்ல.
எங்க குரூப்புக்கு நன்றி. இவங்க கைத்தட்டதை பார்த்து எனக்காக இறக்கப்பட்டு கைத்தட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. வாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கேன் ரோசாப்பு தெரியுது பாக்கையில நாக்க பாக்கையில படமரத்து ஓரத்துல பல்லங்குழி தொங்க விட்டுனாங்க. படமரத்து ஓரத்துல பல்லங்குழி அடையும் படமரத்து எட்டி நிலைமை அப்படிதான் ஆயிடுச்சு இப்ப. எட்டி என்னப்பா எட்டி எட்டி தரிச்சதென்ன சூப்பர்யா பவுன் சூப்பர்யா 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 தண்ணி குடிக்கிறதா இல்லையா இது அது ரொம்ப ஏமா ஆமா எல்லாம் குடிக்கிற மாதிரி குடிக்கிறத பத்தி கவலை இல்ல. இன்னைக்கே ஒரு மேடல குடம் உடைஞ்சு ஒத்தவங்க போற ஊர்ல அட ஏன்டா நீ வேற ஒரு ஊர்ல தண்ணி குடம் ஒண்ணா வச்சிருந்தாங்க. சரி கழனி பானையை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கழனி பானையவா நான் கடிச்சு தூக்குனே பாதி குடம் கீழே இருக்கு பாதி மேல வந்துருச்சு பிச்சுக்கிட்டு தூக்கணும் என் ஆட்டம் ஆடணும். ஆமா எந்தாக்கிறாங்களா இன்னைக்கு வீரப்பன் அண்ணார் அவர்கள் எங்கள் மல்லுப்பட்டியை சேர்ந்த வீரப்பன் அண்ணார்கள் எங்கள் இருவருக்கும் தலா 100 அன்பளித்திருக்கிறார். சூப்பர் சூப்பர். ஆமா 100 ரூபா அன்பளிப்படுத்த அண்ணார்களுக்கு நன்றி. நன்றி நன்றிகள் வணக்கம். 100 ரூபா பத்தாதே. ஆமா கிழிச்சிருக்க பனியே 4 பனியே கிழிச்சிருக்க பனியே 4 பனியே ஒரு பனியே 100 ரூபானாலும் எங்கே போகும் காசு? ஐயோ 4 பனியும் போயிருச்சு. பரவாயில்ல எப்படி காசு கொடுப்பாங்க வர காசு போட்டு எடுத்தாப்புல மச்சான மறந்துட்டாரியா 2 வருஷமா நம்ம மறட்டாரியா மச்சான் ராஜு மச்சான்லாம். ஆமா உனக்கு எல்லா ஆட்டம் ஆட தெரியும். கரா ஆட்டம் ஆட தெரியுமா? முகத்தே முக்கோடி தேவர்களே வந்து என்னை காணும் ஐயா வந்து என்னை காணும் ஐயா வந்தான தந்தோம் ஐயா.
ஆமா நீ பாவாடை அவுத்து போட்டு வாத்தா பாவடை ஊத்து போட்டு வாவா ஏய் கட்டிட்டியா கூட்ட நல்ல கூடி இருக்குது ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கூடி இருக்கு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க கரகாட்டம்னு அந்த புத்தி வந்துருச்சு ஊருக்குள்ள ஒரு பிடிச்சிட்டு ஆடுறா அந்த நினப்பு ஆடுற போய் பார்த்தியா போச்சு அப்புறம் டீ அபிஷேகம் பண்ணிடுறாம டீயை யாரும் குடிக்காதீங்க தரத்தில் பிடிச்ச மாதிரி டீ இப்போ கரகாட்டம் ஆடுறப்ப டீ குடிக்கலாமாயா டீ குடிக்கும் போதே தத்துறேன். நீ தானே ஆடுற நாங்களா ஆடுறோம் அப்போ அவங்க வாசிக்கணுமா இல்லையா டீயை வாயில வச்சுட்டு குரங்கு இது பண்ணக்க விட மாதிரியா இருக்க முடியும் அடவா ஆடுங்க. கூட்டதெல்லாம் கூடி இருக்குது ராஜா ராணி ஆட்டம் பார்த்து கூடி இருக்கு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க ஏய் போடு ராஜாராணி ஆட்ட சூப்பரா நடந்து கொண்டிருக்கிறது ஊர்ல போய் குத்து அடிச்சா விட்டு இப்படிதான் ஆடுவாங்க அங்க இங்க ஆடுத்தாரு இப்படிதான் ஆடுவாங்க அங்க ஒரு ஜீவன் தான் மச்சாவும் பாடல் தான் ஒரு ஜீவன் தான் மச்சாவும் பாடல் இங்கே வர்ற எங்க ஏறுற தாடி என்ன உடம்பி சூப்பர்ல கேட்க பார்த்து ஆத்தி என்ன காட்டாது உங்களுக்கு எந்திரிக்குது அப்படியா சரி, இங்க வர மாட்டேங்குது. தாடி என்ன உடம்பு தாடி என்ன உடம்பி அப்படி இங்க வந்துகிட்டு இருக்க அப்பா குட்டி அப்படின்னா பொட்டியை வந்து ரொம்ப பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்க. ஆ. நல்லா ஆடுற அண்ணா இதுல படுத்தல ஆடுவாங்கல்ல அதெல்லாம் அந்த ஆணுமா வேட்டா நல்லா ஆடுறமா நீங்க நல்லா ஆடுறீங்க உன் மேல எனக்கு காதல் என்ன சொல்றீங்க காதல் பண்ணவா பண்ணுங்க பாப்போம் காதல பண்றேன் எங்க காதல பண்றேன்னு சொல்லுங்க நல்லா தோடு ஜிமிக்க நல்ல பெரிய 2 பவுன்ல பண்ணுங்க ஏங்க தர்றாங்களா உனக்கு அருமை என்னன் பப்புன் அவர்களுக்கு சட்டை பணியன் வாங்குவதற்காக கேவிஎஸ் என்ன போட்டிருக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கு என்னடா கேவிஎஸ் ஏப்பா இருடா அண்ணனுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் தமிழ் வெந்தில்ல இருப்பா கேவிஎஸ் 7 ஸ்டார் அன்புள்ளவர்கள் கோடாகி பயலுக சார்பாக இங்கே எனக்கு ரூபாய் 101 பரிசு அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கம் சட்டை கிளிக்கலாம் அப்ப இன்னமும் நாங்க ஏய் அடுத்து வரும்பொழுது 2 சட்டை தான் வந்திருக்கு இன்னும் 3 சட்டை வரும் கொலப்படாத 4 சட்டைல மொத்தம் கிழிஞ்சது காதடிக்கிறேன் அப்படிங்களா நான் உங்களை சரி நீங்க காதல பண்றேன்னு சொல்றீங்களா நீங்க ஒரு 2 பவுன்ல 3 பவுன்ல பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா பவுன் விக்கிற விலைக்கு என்னால வாங்க முடியாது காதல் நான் என்ன தோடு பண்ண போறேன் பண்றேன்னு சொன்னீங்களே காதல் ஓஹோ இழுத்தக்க செய்ய நான் என்னமோ காதல பண்றீங்களோ பியா கர்த்தாவு நான் உன்னை பிரேமிக்கிறேன் என்ன சொல்றீங்க ஆமா அப்படியா నేను వస్తాను என்னது எல்லா மொழியும் தெரியும் அப்படியா எல்லா மொழியும் நாடகம் ஆடி இருக்கேன் என்ன மொழி நாடகம் ஆடி இருக்கீங்களா
இழுத்தா கசையா அதேதான் இழுத்துக்கிட்டு சரியலா காதல் செய்யவா புறா தம்பி தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே இன்னார்க்கு இன்னார்தான் சுவாமி சொன்னதம்மா கல்யாண வைபோகம் தன்னாளாகுமம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆளாகுமா தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை என்று மறைத்ததுண்டு சின்ன சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு உன்னிடத்தில் இத்தனை நாள் உண்மை என்று மறைத்ததுண்டு சின்ன சிறு வயது முதல் எனக்கு ஒரு மனைவி உண்டு கோபம் கொள்ள வேண்டாம் அம்மா தாங்கிக் கொள்ள வேண்டும் அம்மா நல்லவனுக்கு உடையே விழித்தேன் உண்மை அறிந்து துடித்தேன் நான் தானே போட்டதென்ன தேசம் இனி போதும் போதும் மோசமும் போட்டதென்ன தேசம் இனி போதும் போதும் மோசமும் நான் சொன்ன சம்சாரம் எந்த சங்கீதம் இதை கண்டு கொள்ள முடியாமல் ஆழ்வாட்டமாய் தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நெஞ்சையில் பாடலிலே என்னை எழுதி கொடுத்து விட்டு நல்ல இசை தேடலிலே வேறதையும் மறந்து விட்டு நெஞ்சையில் பாடலிலே என்னை எழுதி கொடுத்து விட்டு நல்ல இசை தேடலிலே வேறதையும் மறந்து விட்டு என்னுடைய சங்கீதமே ஓ உன்னுடைய தாரீதா உன்னை ஒன்றுதான் இனிமேல் பிரியாது அல்லாலதான் அமுதமும் குறையாது கண்ணு தமிழ் பழகு உன் கண்ணில் உள்ளது அழகு தெள்ளு தமிழ் பழகு உன் கண்ணில் உள்ளது அழகு என்னாலும் என்னாலும் உன்னை நீங்காது இனி காலம் தோறும் ஓயாது ஆளாவடும் தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே நல்ல பன்னீரிலே நீராடும் பூந்தோட்டமே ஏங்க எங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு வரணுமா இல்லையா சொல்லவா சொல்றேன் வர வச்சிருவாப்ல வரா டேய் 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 விளம்பரத்தை குறை சொல்லிடவா அவரை பார்த்துட்டு சொல்லிடவா 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 சொல்லிரு வச்சிருக்க மாப்பிள்ள வேற மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா மரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒண்ணு போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சள்
என்னை பாரடே, உன்னால் இந்த நிலைக்காக விட்டேன் பார். நான் அவள் இல்லை. காந்தா பார். அத்தார் அத்தார் என்று என் பின்னாலே இருந்தாயே, காதலித்ததெல்லாம் பொய்யா? என் பணத்தை முறை அள்ளி அள்ளி உடத்திலே காந்தா, என் அருகே வா. அட பாவி, என் காம வேட்கை தணிக்கவா. எப்ப? அட குஷ்டம் கொண்டவனே, எத்தனை பெண்களோட வாழ்க்கை அழிச்ச, இன்னும் நீ திருந்தலையா? எப்பதான் திருந்து? புதி 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 எங்களைய கோயில சொல்ற மண்ணள்ளி வைக்கிற நிலைமை பாரு இப்படி போச்சுன்னு உனக்கு. அடப்பாவி, சந்தாலி எட்டி வந்து விட்டா போகிறாய். போ, உடைந்து போ. தாசி வீடே கெதின் கிடக்கிற நிலையெல்லாம் எதாண்டா கட்டண பொண்டாட்டிக்கு துரோகம் நினைத்தேன். இவள் பின்னாலே தெரிந்தேன், இப்படி ஏமாத்தி விட்டு போய்விட்டாள். போ. குற்றம் புரிந்தோம் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது. குற்றம் புரிந்தோம் வாழ்க்கையில் நிம்மதி என்பதேது. வாழ்க்கையின் குற்றங்களை எனக்கு நிர்மதி அத்தரும் அமைதியும் மகிழ்வும் அமைதியும் மகிழ்வும் அருகிட முடியாது. அமைதி அழுந்தது, புயலோ எழுந்தது, என் ஆணவம் என்றோ ஒளிந்தது. அமைதி அழிந்தது, புயலும் எழுந்து ஆணவம் என்றோ ஒளிந்தது. என் ஆணவம், என் கர்வம் என் அத்தனை நாட்டு போய்விட்டதடி. நல்ல குணத்தை இழப்பவன் நெஞ்சினிலே சுகம் அடைவதே. நல்ல குணத்தை இழப்பவன் நெஞ்சினிலே சுகம் அடைவதே. இழந்தேன், கொண்டவளை துறப்பேன், கண்டவள் பெண் சிறந்தேன், கட்டுடலை இழந்தேன். கண்கள் தெரியவில்லையே, என் தாயை எட்டி வதைத்த கால்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. இறைவா, கொடுத்தவனை பறித்து கொண்டாண்டி, மகானே வளர்த்தவனை எடுத்து விட்டாண்டி. கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே பிரித்து கொண்டாண்டி. பொருத்தமான துணை இருந்து கொஞ்சம் வரும் அழகிருந்து உலகத்தை விட்டேன் சாதையை பொருந்து கொண்டே எழுதி விட்டான். பொருத்தமான துணை என் மனைவி சந்திரா. சந்திராவிற்கு துரோகம் நினைத்தேன். சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்கடி தங்கம், சம்சாரம் எதுக்கடி. சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு, சிங்காரம் கெட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் எதுக்கடி தங்கம், சம்சாரம் எதுக்கடி. வேண்டாம் சந்திரா, இனி உன் இன்ப வாழ்வுக்கு ஏற்றவாக நான் இருக்க மாட்டேன். வேண்டாம், காசிகளின் உதிரத்திலே ஊரே இந்த உடல் இனி உனக்கு தேவைப்படாது சந்திரா, தேவைப்படாது. நீ மறுமணம் செய்தால் எந்த மக்களை பற்றி கவலைப்படாது. இவர்கள் போற்றுவார்கள், பின்பு போற்றுவார்கள். நீ மறுமணம் செய்தவர்கள் தமிழ் மலையிலே பிறந்த யோகவிலை மறுக்க மாட்டார்கள். நான் போகின்றேன்.